ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் TN11 ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆப்கானிஸ்தானில் நடக்கிற நேஷ்னல் T20 கப். இந்த மேட்ச்சை வந்து ரீசெண்டாக ட்ரீம் ரவுண்டில் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் வெர்சஸ் ஆமோரிஜின். இந்த ரெண்டு டீமுக்கும் இடையில நடக்கிற மேட்ச் தான். இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்சோட பிட்ச் பார்த்திங்கன்னா, இது ஒரு பேட்டிங் பிட்ச். இது வந்து பேசர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 150. ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், போத் இன்னிங்ஸ் அதே மாதிரி பேசர்ஸுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும் பேலன்ஸான விக்கெட்டு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இந்த பர்டிகுலர் டைப் பவுலர்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, ஓவராலில் எந்த பவுலர்ஸும் தான் பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே இந்த மேட்ச் வந்து ப்ரெடிக்ஷனுக்கு ஒரு அன்ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. ஸோ பேட்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. பவுலர்ஸ்க்கு இப்போ பேட்டர்ஸ் ஒரு 160 அடிக்கிறாங்கன்னா பவுலர்ஸ் 8 விக்கெட் எடுக்கிறாங்க. பேட்டர்ஸ் 170 அடிக்கிறாங்கன்னா பவுலர்ஸ் 9 விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடாக கான்டெஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இந்த வெனியில் நடந்த மேட்ச்சை வந்து பார்ப்போம். May 3 நடந்திருக்கு. May 3ல் 2 மேட்ச், May 2ல் 2 மேட்ச் நடந்திருக்கு. நம்ம வந்து இங்கே வந்து லேட்டஸ்ட்டாக பூஸ்ட் ப்ளே பண்ண மேட்ச் பார்க்கலாம். பூஸ்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த மேட்சோட ஸ்கோர் பார்க்கலாம். பூஸ்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா ஃபைசல், என்ஷா இவங்க தான் வந்து ஓப்பனிங் இறங்குறாங்க. ஃபைசல் 13 அடிச்சிருக்காரு, என்ஷா 7. ஹம்ராஸ் 1 down இறங்குறாரு, அவர் 1 ரன் அடிச்சிருக்காரு. சுலைமான் கில், சுலைமான் கில் 21 ரன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு AM கில், இவர் வந்து 37 ரன், இவர் நல்லா ஆடிருக்காரு. என் சத்ரன்னா யாருன்னு யோசிக்காதீங்க, அவர் தான் நஜிபுல்லா சத்ரன், இன்டர்நேஷ்னல் பிளேயர். அவர் வந்து இந்த லீக் ஆடுறாரு. ஸோ குவாலிட்டியாகவே ஆடிருக்கார். 61 நாட் அவுட். சபீர், இவர் வந்து 3 ball 2 runs. ஹம்சாவும் அதே தான். ஹம்சா அவர் கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்சஸ்லாம் ஆடிருக்காரு. அவர் லோக்கல் லெவலில் ஒரு நல்ல டேலண்ட் தான். இன்னும் டெபிட் பண்ணலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஹம்சாவும் தாராக்கைல், இவர் வந்து 4 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க டீமில் யாரெல்லாம் பவுலிங் பண்ண தாராக்கைல் 4 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்திருக்காரு, நல்ல எக்கனாமி. நசரத்துல்லா 4 ஓவர் போடுறாரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹம்சா 4 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷஹீன், இவர் வந்து 4 ஓவர் போட்டிருக்காரு, அவரும் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹக், இவரும் 4 ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கல. ஆனால் இதில் வந்து நீங்கள் யார் வேணால் பிக் பண்ணலான்னு எனக்கு தோணுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஸ்பெஷல் கேப்டன், இவர் தான் வைஸ் கேப்டன் அப்படின்னு எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் இல்லை. ஏன்னா எல்லாமே ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 4 overs இந்த 5 balls போடுறாங்க. தாராக்கில், நசரத்துல்லா, ஹம்சா, இவர் வந்து ஒரு குவாலிட்டி இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயரு. ஷஹீன், ஹக். ஓகே, பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைசல், என்ஷா ஓப்பனிங், ஹம்ராஸ் 1 down, சுலைமான் கில் நெக்ஸ்ட் 2 down, நெக்ஸ்ட் AM கில், நஜிபுல்லா சத்ரன் வந்து ஒரு 4 wickets வந்து வராரு. இவர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிளேயரு. சபீர், ஹம்சா, தரக். இவங்களுக்கு வந்து இப்போ நஜிபுல்லா சத்ரனை கேப்டன்சி பிக் போடுற மாதிரி இருந்தாலும் டாப்பில் ஒரு 4 wickets இருக்குது. ஸ்கோர் வந்து மிட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு இவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னும் நிறைய பிக்ஸ் இருக்காங்க. AM கில் இருக்கார், நெக்ஸ்ட் இது சுலைமான் கில் இருக்கார். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக ஹம்சா இருக்கார். நசரத்துல்லா 4 ஓவர் போடுறார், தரக்கைல் 4 ஓவர் போடுறார், ஷஹீன் 4 ஓவர் போடுறார், ஹக் 4 ஓவர் போடுறார். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த டீமோட ரீசன்ட் மேட்ச் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆமோரிஜின் ரீசெண்டாக ஆடி இருக்க மேட்ச் என்னென்னு பார்ப்போம். ஆமோரிஜின் பார்த்திங்கன்னா இம்ரான், இவர் தான் வந்து ஓப்பனிங் இறங்குறாரு. இம்ரான் வந்து 39 ரன் அடிச்சிருக்காரு. இக்ரம் 10 ரன். அகமது ஜாய் 1 down 51 கிளாஸ் ஆடிருக்காரு, அதிரடியாக ஆடிருக்காரு. 221 ஸ்ட்ரைக் ரேட். ஸ்டானிக்ஸை நெக்ஸ்ட் 24, ரயாஸ் 24, முராடி 4, ஷிர்சாத் 8 runs. ஸோ இவங்கெல்லாம் நல்லா ஆடிருக்காங்க. டோட்டலாக வந்து 171 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பூஸ்டோட ப்ரீவியஸ் மேட்சோட இவங்க வந்து நிறைய அடிச்சிருக்காங்க. பவுலிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிர்சாத், சையத் ஷேர்சாத், இவர் வந்து 4 ஓவர் போட்டிருக்காரு. கோசமி, இவர் 4 ஓவர் போட்டிருக்காரு. கான், இவர் 3 ஓவர் போட்டிருக்காரு. ஜத்ரன் 3 ஓவர். ஜத்ரன் 4 ஓவர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பஹ்ரமி 2 ஓவர். இதில் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் ஷிர்சாத், கோசமி, ஜத்ரன் போடுறாங்க. கான், ஜத்ரன் 3 ஓவர், பஹ்ரமி 2 ஓவர் போட்டிருக்காரு. இந்த டீமில் பேட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா அகமது ஜாய், ஸ்டானிக்ஸை, ரயாஸ், இம்ரான் இவங்கெல்லாம் குவாலிட்டியாக ஆடிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா பூஸ்ட் இன்னொரு மேட்ச் விளையாடிருக்காங்க. பூஸ்ட் மட்டும் அவங்க 115க்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க ஒரு டீம். அதில் பார்த்திங்கன்னா நசரத்துல்லா 3 ஓவர் தான் போட்டிருக்காரு, 1 விக்கெட். தாராக்கில் 3 ஓவர் தான் போட்டிருக்காரு, 1 விக்கெட். ஹக் அங்கே 4 ஓவர் போட்டார், இங்கே 2 ஓவர் போட்டு 2 விக்கெட். ஷஹீன் 4 ஓவர் போட்டு 1 விக்கெட். முகமதுன்றவர் போட்டார், அவர் போன மேட்ச் ஆடலை, அவர் வந்து 3 ஓவர் போட்டு 1 விக்கெட். ஹம்சா 2வது ஓவர் போடும்போதே 1 விக்கெட் ஆல் அவுட் ஆகிருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 17th ஓவரில் ஆகிட்டாங்க. இல்லைனா 19th ஓவர் இன்னும் ஒரு 3 to 4 ஓவர் போடுற போலராக இருந்திருப்பார் ஹம்சா. இவங்க பேட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் பாருங்கள், நஜிபுல்லா சத்ரன் அடிக்கலை. ஸோ இதனால தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் இருக்காருன்னு மட்டுமே அவர் நம்ம சிவிசியாக போட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், என்ஷா
45 அடிச்சிருக்காரு. எம் அம்ராஸ் டக் அவுட், எம் சபீர் டக் அவுட், ஃபைசல் 4 ரன்ஸ், ஐயூ ஹாக் 14, ஆமீர் ஹம்சா பாருங்கள் கீழே வந்து 27 ரன்ஸ். இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசென்ட் வைஸ் கேப்டன் பிக்காக இருப்பார். ரேர் கேப்டன்சி பிக்லேயே இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே ரீசன்ட் மேட்சஸும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்ஸ் பார்ப்போம். 8-8 ஸ்டாட்ஸ்ன்னு பெருசாக ஒன்றும் இந்த மேட்ச் கிடையாது. ஏன்னா இப்போ ரீசன்ட் பிச் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் பிச்சில் தான் ஆடுறாங்க ஆல்ரெடி. இதில் வந்து பிளேயர் பர்ஃபார்மன்ஸுன்னு நம்ம பார்த்தோன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் ஹெச் மொராடி பார்த்திங்கன்னா ரீசன்ட் மேட்சஸாக பாருங்கன்னா 4-0-1-0-0 இவர் ரொம்ப ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கார். இவர் பிளான்லேயே வைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு என் ஷா, இவர் ரீசெண்டாக ஒரு நல்ல நாக்கு ஆடிருக்காரு, ஒரு 45 ஒரு 20 அடிச்சிருக்காரு. ஸோ இவரை கன்சிடர் பண்ணலாம். எம் சபீர் 0 or 10. ஸோ அதர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த டீமில் இவர் இருக்கார். ஸோ கீப்பரில் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா என் ஷா. லைட்டாக ட்ரை பண்ணலான்னா எம் பசீர், மொராடி வேணவே வேணாம். பசீர் கூட ரொம்ப லைட்டாக ட்ரை பண்ணுங்கள், ஆனால் என் ஷா கன்ஃபார்மாக பிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேட்டிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா என் சத்ரன் இருப்பாருங்க. 2-13-24-12 ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போராக இருக்குது. ஸோ இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் இவர் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணலாம், ஒரு குவாலிட்டி போல். ஃபைசல் 4, இம்ரான் பாருங்கள் 39-20-34 ரீசெண்டாக இவரும் நல்லா அடிக்க. அகமது சார் ஒரே மேட்ச் தான் 50 அடிச்சிட்டாரு. எம் அக்ரம் பாருங்கள் 10-45-65-7-30 இவரும் ரீசெண்டாக எக்ஸ்ட்ரானரி ஃபார்மில் இருக்கார். ஏஎம் கில் 19. ஓகே பேட்டிங் செக்ஷனில் என் சத்ரனை ரொட்டேட் பண்ணலாம். ஃபைசல் தெரியல நம்மளுக்கு இந்த மாதிரி சுத்தமாக ஐடியா. இப்போது விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹெச் மொராடி ரீசன்ட் ஃபார்ம் டோட்டலாகவே போர். அது எம் சபீரும் போராக இருந்திருக்கு. நான் எதுக்கோ செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மொராடி வந்து அட் 9-12-7 பேட்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பவுலரும் இல்லை. ஓகே ஃபைசல் வந்து தெரியல, ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காரு, ஓப்பனிங் இறங்கியிருக்காரு, 4 ரன்ஸ். அகமது சார் இவங்க 2 பேர். இப்போ அகமது சார் 50 அடிச்சிருக்காருன்னா நம்ம உடனே கேப்டன் வைஸ் கேப்டன் போடக்கூடாது. ஸோ அவர் ட்ரை பண்ணுங்கள். இம்ரான் பாருங்கள் ரீசெண்டாக குவாலிட்டியாக ஆடிருக்காரு. எம் அக்ரம் எக்ஸ்ட்ரானரியாக ஆடிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அகமது சார் ஒரு ட்ரை கொடுக்கலாம், அவ்வளோதான், ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நஜீபுல்லா சத்ரானா ஒரு இன்டர்நேஷ்னல் பேட்ஸ்மேன் சொல்லி நிறையவும் போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு ஏஎம் கில் ஒரு 19 ரொட்டேட் பண்ணுங்கள். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எம் ரேஸ் 24-28-28 நல்லா ஆடிருக்காரு. ஸ்டானிக் சார் 24-25 மீதி 3 இன்னிங்ஸ் போகிறாரு. இவர் ஒரு ஆவரேஜாக இருக்கார். எம் ஆம்ராஸ் பாருங்கள் 0-9-6-6-20 ஒரே ஒரு மேட்ச் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஐயூஆக் 14, பகரமி 0. இவங்க ஓவரால் இதில் பேட்டிங்கில் யார் நல்லா பண்ணியிருக்கான்னு பார்த்தா எம் ரேஸ் 24-28-28. பவுலிங்குன்னு பார்த்தீங்கன்னா எம் ரேஸ் வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு 5 மேட்சஸில். ஸ்டானிக் சாரும் 5 மேட்ச்சில் ஒரு விக்கெட், அம்ராஸும் 2 விக்கெட்ஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப நார்மலாக போரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பவுலிங் யூனிட்டில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஃபைனலாக நான் இன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா ஸ்டானிக்ஸை ட்ரை பண்ணலாம், எம் ரேஸ் ட்ரை பண்ணலாம். ஹம்ராஸ் வெரி ரேர் பிளேயர் தான், லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். மற்றபடி ஐயூஆக்கு பகரமிலாம் வேண்டாம். பவுலிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா தாரகல் இவர் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 3 மேட்ச் 5 விக்கெட்ஸ் நல்லா போட்டுருக்காரு. கே முகமது 1 விக்கெட், நசரத்துல்லா 1 விக்கெட், சையத் ஷிசாத் 2-2-2 1 விக்கெட் மொத்தம் 5 மேட்ச் 7 விக்கெட். ஹெச் சத்ரன் 2 விக்கெட்ஸ், எஸ்கான் விக்கெட்லெஸ், ஜெட் ஷேகன் விக்கெட்லெஸ், ஏ சத்ரன் 5 விக்கெட், எஃப் காஸ்மே. இங்கே ஆல்ரவுண்ட்லேயும் நான் இன்னொரு பிளேயர் மாதிரி ஏ ஹம்சா எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டுங்க. ரீசெண்டாக 4 விக்கெட் எடுத்துருக்காரு லாஸ்ட் 5 மேட்ச்சில். பேட்டிங் வந்து 27 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ சூப்பர் டேலண்ட்டு, கண்டிப்பாக இவர் வந்து ரொட்டேட் பண்ணிக்குவாங்க. போஸ்டிங் கூட வருது, நல்ல ஒரு பிளேயர். ஸோ ஓகே பவுலிங்கில் வந்து நம்ம இவர் தான் அவர் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எல்லாரையும் பிளான்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாரையும் வச்சுக்கோங்க. நான் ஏ சத்ரன் காசமி எல்லாம் 1 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் அந்த மாதிரி எடுத்துருவாங்க. உங்கள் பிளான்ஸ்லேயே நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்கன்னு ஆச்சுன்னா யாரை சொல்லுவேன்னா ஐயூஆக் இவரும் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போடுறார். பகரமே வைக்காதீங்க உங்கள் பிளான்ஸில். கீப்பரில் அதே மாதிரி இந்த 2 பேரும் சொல்கிறேன், ஹெச் மொராடி, எம் சபீர் இவங்கெல்லாம் போராக பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேட்டிங்கில் வைக்காதீங்கன்னு சொல்ல, லீஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏஎம் கில், ஃபைசல் இவங்களாம் ரொம்ப லீஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்ஸ் பார்ப்போம். கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹெச் மொராடிக்கு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் ஹெச் மொராடி. நெக்ஸ்ட்டு பேட்டிங் செக்ஷனில் வந்திங்கன்னா நஜீபுல்லா சத்ரானுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஒரு கேப்டனாக வைஸ் கேப்டனாக போடலாம். ஆனால் நிறைய மாதிரி டீமில் நான் போடணும். அகமது சார் ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் கேப்டன்சி வீக்கம் கொடுக்கலாம் லிஸ்ட்டாக.
நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டாக கொடுங்க இவங்க 2 பேருக்கும். நெக்ஸ்ட்டு இம்ரானும் ஒரு நல்ல பேர், இவருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். மீதி எம் அக்ரம் இருக்கார். எம் அக்ரமும் ஒரு நல்ல ஒரு டேலண்டாக இருக்கார், அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. இதில் வந்து கேப்டனாக நான் வந்து பர்சனலாக ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னா அகமது ஜாயும் நஜிபுல்லா ஜிதரும் நான் பர்சனலாக ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஒரு வைஸ் கேப்டனாக ரொட்டேட் பண்ணி இம்ரானும் எம் அக்ரமும் நான் ட்ரை பண்ணுவேன். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐயூஹாக் அவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸ்டானிக் ஜாய் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எம் ரைஸ் வந்து இவரையும் ஹம்சாவையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு மீதி யாரையும் பெருசாக நான் ட்ரை பண்ண மாட்டேன். பவுலிங்கில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை, யார் எப்படி போகிறாங்க. ஸோ ஷெர்சாக ஒரு வீசியாக போடுவேன், தாராக்கியில் ஒரு வீசி, அவ்வளோதான். மீதி எல்லா பவுலர்ஸும் ரொட்டேட் பண்ண வேண்டியது. ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரீம் 11 மேக்ஸிமம் கான்டெஸ்ட் வின் பண்ண சான்சஸ் இருக்குது. நம்ம ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து எல்லா மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸும் இதே மாதிரி கொண்டு வரேன். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ரெடிக்ஷன்ஸுக்கு டைரெக்டாக போயிடலாம். நம்ம வீடியோ இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்கும். இனிமேல் எல்லா மேட்சுக்கும் வீடியோஸ் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம்.